தமிழகத்துல 14,23,000 விவசாயிகள் பயன்பெற விதமா பயிர்க்கடன்ல 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறது தற்போதைய தாவேக அரசு. ஆனா தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி விஜய் செய்யவே இல்ல அப்படின்னு விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டாக விவசாயிகளை வளைக்கும் ஒரு யுக்தி. அதே சமயம் இந்த தள்ளுபடி விவகாரத்துக்கு நீண்ட நெடிய வரலாறே இருக்குது. விவசாயிகளுக்கு கடன் வழங்குற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இந்தியா முழுவதும் சுமார் 1,00,000க்கும் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாம சுமார் 9,000 மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கிகளும் இருக்குது. தமிழகத்துல சுமார் 4,000 கடன் சங்கங்களும் 24 மத்திய கூட்டுறவு வங்கிகளும் இருக்குது. இதன் மூலமா ஆண்டுக்கு சுமார் 30,000 கோடி ரூபாய் வர விவசாயிகளுக்கு கடன்கள் வழங்கப்படுகின்றன. வாஜ்பாய் ஆட்சிக்கு கடன் சங்கங்களும் மத்திய கூட்டுறவு வங்கிகளும் கடும் நிதி நெருக்கடியில் தத்தளித்தன. அடுத்து வந்த காங்கிரஸ் ஆட்சியில வைத்தியநாதன் கமிட்டி அளித்த சிபாரிசின்படி சுமார் 13,000 கோடியை வங்கி மறுசீரமைப்பு நிதியாக மத்திய அரசு அளிச்சது. இதுல சுமார் 1,000 கோடி தமிழகத்துக்கான நிதினே சொல்லலாம். ஆனா இந்த நிதியை பெற வேண்டும் அப்படின்னா மாநில அரசுகள் நபார்டு வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுச்சு. வங்கி நிர்வாகத்துல அரசியல்வாதிகளோட தலையீடு, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களுக்கு செக் வைத்ததால் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட மறுத்தார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. இந்த நிலையில தான் செக்ஷன் 35A படி சிவகங்கை மத்திய கூட்டுறவு வங்கியை முடக்குச்சு ரிசர்வ் பேங்க். ஆனா இது தன்னோட தொகுதி பிரச்சனை அப்படின்னாலும் இது ரிசர்வ் பேங்க் எடுத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நழுவிக்கிட்டாரு ப. சிதம்பரம். இதை அடுத்து 19 கோடி ரூபாய மாநில அரசு செலுத்தினாதா வங்கி மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுச்சு நபார்டு. ஆனா ஜெயலலிதா 13 கோடி ரூபாயை மட்டும் செலுத்த சம்மதிச்சாரு. ஆனா நபார்டு இதனை ஏற்கவே இல்ல. இந்த பஞ்சாயத்து ஓராண்டு காலம் இழுக்கப்பட்ட நிலையில தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கருணாநிதி முதலமைச்சரா மாறினாரு. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மூலமா சிவகங்கை விவகாரம் கருணாநிதியோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. அவர் எடுத்த முயற்சியால நிதிக்கான உத்தரவாத கடிதத்தை மட்டும் வாங்கி கொண்டு சிவகங்கை மத்திய கூட்டுறவு வங்கியை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது நபார்டு. புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் 2006லேயே கருணாநிதி அரசும் கையெழுத்து போட்டுச்சு. 2006ல திமுக அரசு சுமார் 7,000 கோடிக்கான விவசாய கடன்களை தள்ளுபடியும் செஞ்சது. இந்த அளவுகோலுமே இல்லாம அனைவருக்கும் கடன் தள்ளுபடி ஆனதால பண்ணையார்களுமே சேர்த்து பயனடைஞ்சாங்க. தொடர்ந்து 2014ல ஜெயலலிதாவும் 5,318 கோடி ரூபாய்க்கான விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமியும் 2021 பிப்ரவரியில 12,110 கோடிக்கான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து அறிவித்தாரு. ஆனா அவரால அதை செய்ய முடியாம போச்சு. அடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தலைமையில அந்த சுமை விடிஞ்சது. 2021 மே மாசம் 12,110 கோடி ரூபாயில பயிர்க்கடனை முறைப்படி தள்ளுபடி செய்தாரு அப்போதைய முதல்வர் மு. க. ஸ்டாலின். அதோட 2,755.99 கோடி ரூபாய்க்கான மகளிர் சுய உதவி குழு கடன்கள், சுமார் 6,000 கோடி ரூபாய்க்கான நகை கடன்கள் ஆகியவற்றையும் அதிரடியா தள்ளுபடி செஞ்சாரு ஸ்டாலின். ஆக கடன் தள்ளுபடிக்காக மட்டுமே கடந்த ஆட்சியில சுமார் 21,000 கோடி ரூபாய வங்கிகளுக்கு செலுத்தி இருக்குது தமிழக அரசு. விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் வாக்குறுதி கொடுத்தாலே கூட்டுறவு வங்கியாளர்கள் மிரண்டுதான் போவாங்க. ஏன் அப்படின்னா யார் ஆட்சிக்கு வந்தாலுமே உடனடியா கடன் தள்ளுபடி அமலுக்கும் வந்துடும். ஆனா அரசிடமிருந்து அதற்கான தொகை உடனடியாக வங்கிகளுக்கு வந்து சேராது. 5 ஆண்டு காலத்துக்குமே பல தவணைகளாக இழுத்தடிச்சுதான் தருவாங்க. இதனால வங்கிகள் 5 ஆண்டுகளுக்கு வரவேண்டிய வட்டி நஷ்டப்பட்டு நிற்கும். இதுதான் கடந்த கால வரலாறு. இதுக்கெல்லாம் கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நபார்டு வங்கியோட அனுமதி இல்லாம கடன் தள்ளுபடிய மாநில அரசுகள் அறிவிக்க கூடாது. அப்படியே அறிவிச்சாலும் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனுக்கான தொகையை அதிகபட்சம் 60 நாட்களுக்குள்ள முறையா வங்கிக்கு செலுத்திடணும் அப்படிங்கிற நிபந்தனைய கடந்த ஆண்டு நவம்பர்ல அறிவிச்சது. இது தெரிஞ்சதாலதான்
திமுக இந்த தடவை விவசாய கடன் தள்ளுபடி பக்கமே போகல. நபார்டோட லேட்டஸ்ட் நிலவரம் தெரியாம அதிமுகவும் தாவேகாவும் கடன் தள்ளுபடி அறிவிப்ப வாரி வழங்குச்சு. அதிமுக ஆட்சிக்கு வராதனால தலை தப்பியது. ஆட்சியை பிடித்த தாவேகா இந்த விஷயத்துல ஆழம் தெரியாம ஆஃபர் கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சுட்டு தான் இருக்குது.